இது வரைக்கும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இல்லை கமிட்டடு சொல்லலை, நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணாலும் அந்த அந்த காதலை பற்றி கேட்குறேன். சைடு காதல்னா அது பக்கம் பக்கமாக இருக்கும் சார். நீங்கள் ஒரு 100 எபிசோடு கிட்டே எடுக்க வேண்டியது இருக்கும் சார். இங்கே பாருங்கள், நான் ஒன்று சொல்லட்டுங்களா? நீங்கள் என்ன காமெடி பண்ணாலும் நான் சிரிக்க மாட்டேன். காமெடிக்கான பிளேஸ் இல்லை சார். நீங்கள் வேறு யாருன்னா இன்டர்வியூ எடுக்க இல்லையா சார்? சார் இப்போது எதுனா உனக்கு ஏதாவது ஒன்று அடிச்சு விடுங்க. சரிங்க சார். இப்போ அதுதான் சார். இப்போது கொஸ்டின் மறந்துட்டேன் சார். நான் என்ன எக்ஸாமாக எடுத்துகிட்டு நானா வாத்தியார்? நீங்கள் தான் வாத்தியார். இரண்டும் உண்டு சார். பணமும் வேணும், சினிமாவில் வாய்ப்பும் வேணும். உங்கள்கிட்ட பாட்டு கேட்குற எங்களுக்கு உயிர் வேணும்ல. பாட்டு பாடியே கொண்டுருவீங்களாட்டுக்கு. சில இழப்புகள், ஒருத்தருடைய இழப்பில் தான் சார் ஒருத்தருடைய உயர்வுகள் இருக்கும். பரவாயில்ல. எனக்காக சமுதாயம் வந்து அந்த தியாகத்தை செய்யும். யார் சாமி எங்கேருந்து வந்திருக்கான் சார்? எங்கள் அம்மா கூட பிறந்த தம்பி. அவர் வந்து எங்களுக்கு தாய் மாமா. ஆனால் வந்து அவர் வந்து ஆக்சுவலாக வந்து தாய் மாமா கிடையாது, அவர் வந்து ஒரு நாய் மாமா. இப்போது எங்கள் மாமாங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசுலேருந்தே எங்களை வந்து அவங்க வந்து கல்யாணம் ஆகாது இருந்தாங்க. அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி நாங்கள் பிறந்ததால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகள் புரியல. அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. எங்கள் அம்மாவுக்கு தான் கல்யாணம் ஆகிட்டு குழந்தைங்க பிறந்துச்சு. உங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிறதுனால தாங்க நீங்கள் பிறந்தீங்க. அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காத இருக்காங்களா? அவங்கள என்ன சொல்லுவீங்க? சாப்பாடு கிடைக்காத சாப்பிட்றாங்களா? அவங்களாம் என்ன பண்ணுவீங்க? சார் அப்போதைக்கு இருந்த சூழ்நிலை எனக்கு சாப்பாட்டை விட கல்விதான் சார் முக்கியமாகப்பட்டது. பீஜமுடு டான் 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 டான். நின்னு பாரு எதிர மச்சான் பேரு மதுர, நின்னு பாரு எதிர நாறு ககட்டி பறந்து வரும் 2 காலு குதிரை. டொயின் டொக்க டொயின் டொக்க டொயின் டொக்க டொயின் டொயின் டொக்க டொயின் டொக்க டொயின் டொக்க டொயின். சரக்கடிச்சா பாட்டு வரும், பறையடிச்சா ஆட்ட வரும், கலையுமே உன்னை பார்த்தா கட்கரும்பு கூட்டம் வருமே. எப்படி சார்? நல்லா வேற வருது பாருங்க சார். நள்ளிரவு துணை இருக்க, நாம் இருவர் தனி இருக்க, ராகம் என்ன தாளம் என்ன, நடை தளர்ந்து போனதென்ன, இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை கேளாயோ, இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை கேளாயோ, உன்னுயிரிலே என்னை எழுத பொன்மேனி தாராயோ, 1000 நிலவேவா, ஓர் 1000 நிலவேவா. நல்லா இருக்கா சார்? நான் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, உங்களுக்கு ஓரளவு நல்லா பாடுறீங்க. ஆனால் வந்து நீங்கள் வேணுங்கிறது ஃபேமஸ் ஆகிறதுக்காக நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, சரியா? அது வந்து என்னமோ இது இருந்தால் தான் தலையில் என்னமோ போட்டு பாடுவீங்களே. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். ப்ராப்பர்ட்டி மறந்து வந்துட்டேன் சார். ப்ராப்பர்ட்டி. எஸ் சார். அது போட்டு பாடி ஃபேமஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க. வேணா ஒரு ப்ராப்பர்ட்டி சார். நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டியும் பண்ண வேணாம், சரிங்களா? எங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து கண்டென்ட் தேவை கிடையாது. ரியலாக உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை தான் நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிறோம். அங்கே வந்து காமெடி பண்ணுறதுக்கு இங்கே இந்த இடம் கிடையாது. எஸ் சார். காமெடி பண்ணுறதுக்கான இடம் இது கிடையாது. காமெடி பண்ணல சார். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பாடகன் சார். காமெடி பண்ணுறது இங்கே வந்து நீங்கள் எந்த காமெடியும் பண்ணாதீங்க, எந்த நடிகரும் கிடையாது. நீங்கள் வந்து அதாவது ஃபேமஸ் ஆகிறதுக்காக நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க, அதுதான் உண்மை. இது காமெடி பண்ணுறதுக்கான இடம் கிடையாதுங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு காமெடி பண்ணுங்கள், அங்கே போய் சிரிச்சிட்டு இருக்கலாம். எஸ் சார். இன்டர்வியூ போகலாம் சார். சரி, உங்களுடைய லவ் ஸ்டோரி சொல்லுங்கள். லவ் காதல் சார். லவ்னா காதல் தானே? எஸ் சார். அப்புறம் என்ன, நான் லவ் ஸ்டோரி சொல்லுங்கன்னா அதில் காதல் அப்படிங்கிறீங்க. எந்த வயசு காதல் வேணும் சார்? எத்தனை வயசில் காதலிச்சிருக்கீங்க? காதல்ன்றது உங்களுக்கு எந்த வயசுலேருந்து வேணும்னு சொல்லுங்கள் சார், அதை சொல்கிறேன் நான். எனக்கு வந்து ஒரு
25 வயசுல 25 வயசு டு 30 வயசுக்குள்ள காதல். இன்னும் அந்த வயசு வரல சார் எனக்கு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? இப்போ டிசம்பர் வந்தா 18 முடிஞ்சு 19. இல்லை, இதில் ஆடியன்ஸ் வந்து வயசானவரை நீ அது இதுன்னு திட்டுறியன்னு என்ன கமாண்டில் திட்டுவாங்கன்னு நினச்சேன். சார் அவருக்கு 18 வயசு தானப்பா, நீங்கள் எதுவும் கமாண்டில் என்ன திட்டாதீங்க. சார் நான் ஒரு இது இளமை பண்ணி ஊஞ்சல் ஆடுதுன்னு சொல்றீங்க சார். புரியல. இளமை ஊஞ்சல் ஆடுதுன்னு பதிவு பண்றீங்க சார். ஆமாம், இளமை ஊஞ்சல் ஆடுறது எப்போ தெரிஞ்சதுன்னா, அவர் அங்கேருந்து வரும்போதே வந்து ரோட்டில் வரும்போதே 2-3 பொண்ணை பார்த்துட்டு அங்கேயும் இங்கே கை காட்டிட்டு வந்தார். அப்போவே வந்து இளமை ஊஞ்சல் ஆடுறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அது கை காட்டுறது மட்டும் இல்லை, அவர் பின்னாடி தான் ஸ்கூட்டியில் உட்காந்துட்டு வந்தார். அதனால் இளமை எப்படிலாம் ஊஞ்சல் ஆடுச்சுன்னு எனக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுது. என் ட்ரெஸ் பார்த்தீங்களா சார்? உங்கள் ட்ரெஸ்ஸும் பாருங்க சார். நான் வந்து லவ் ஸ்டோரியை பற்றி கேட்டேன். ஐயோ சாமி, வேற கண்டென்ட் பேசாதீங்க. ரியலாக லவ் ஸ்டோரி சொல்லுங்கள், ரியலான உங்கள் லைஃப் பற்றி சொல்லுங்கள். ரியலாக தான் சார் சொல்கிறேன். உங்களுக்கு நோக்கம் என்ன சினிமாவில் சாதிக்கணும்னா? நோக்கம் அப்படின்றதுலாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க சார். ஏக்கம் தான் அதிகமாக இருக்குது. ஆமாங்க சார். எப்படி சார் கரெக்டாக மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணிடுறீங்க? பார்த்தாலே லவ் ஸ்டோரிலாம் சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லைங்க சார். நம்ம சரி, இன்ஸ்டா ஸ்டோரி சொல்லுங்கள். இன்றைக்கி இன்ஸ்டாவில் என்ன ஸ்டோரி வச்சிங்க? இன்னைக்கு இன்ஸ்டா ஸ்டோரியா சார்? இன்னைக்கு வந்து நேற்று வந்து ரொம்ப நாளாக வந்து நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்த்டே வீடியோஸ் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க சார். அதால் இன்னைக்கு பர்த்டே வீடியோஸ் சாங் ஒன்று பண்ணேங்க சார். காலையில் வரும்போது ஒரு காஞ்சிபுரத்துலேருந்து நண்பர் ஒருவர், அவருக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணி ஒரு பாட்டு போட்டு வந்தோம் சார். லவ் ஸ்டோரி கேட்டேன், அது என்னாச்சுங்க? லவ் ஸ்டோரிலாம் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க சார். நம்ம லவ் ஸ்டோரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிட்டாய் காரனை பார்க்குற கதை தான். புரியல. மிட்டாய் கடையை நாய் பார்க்குற கதை தான் சார். ஆரஞ்சு மிட்டாயா? சார் பார்த்துட்டு நாய் பார்த்துட்டு கவனம் போயிடுங்க சார். இது போல் தான் சார் நம்ம லவ் ஸ்டோரியில் கிட்ட போய் பேசக்கூட மாட்டேங்க சார். இது வரைக்கும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இல்லை, கமிட்டடு சொல்லலை, நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணாலும் அந்த காதலை பற்றி கேட்குறேன். சைடு காதெல்லாம் அது பக்கமாக இருக்கும் சார். நீங்கள் ஒரு 100 எபிசோடு கிட்டே எடுக்க வேண்டியது இருக்கும் சார். இங்கே பாருங்கள், நான் ஒன்று சொல்லட்டுங்களா? நீங்கள் என்ன காமெடி பண்ணாலும் நான் சிரிக்க மாட்டேன். காமெடிக்கான பிளேஸ் இல்லை. லவ் ஸ்டோரி இருக்கா இல்லையா கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் சார். நீங்கள் வேறு யாருன்னா இன்டர்வியூ எடுக்க இல்லையா சார்? ஏன் சார் எப்போதாலும் டென்ஷனாக பேசுகிறீங்க? டென்ஷனாக இல்லை, நீங்கள் பாட்டு பாடுனீங்க சரி, கண்டென்ட்டுக்கே இருக்கட்டுங்க. நீங்கள் வந்து ஏதோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்னமோ பண்ணிட்டு போகிறீங்க. 2 பாட்டு பாடிங்களா, 4 பாட்டு பாடிங்களா, 5 பாட்டு 6 பாட்டு பாட்டீங்க. லவ் ஸ்டோரியை பற்றி கேட்குறேன், அதை பற்றி சொல்ல மாட்டேங்கிறீங்க. சார் எதனா சட்டியில் இருந்தால் இப்போ என்ன காமெடி பண்ணி 2 பேரும் இங்கே சிரிச்சிட்டு இருக்கலாமா? நீங்கள் காமெடி பண்ணுங்க, நானும் காமெடி பண்ணேன் சார். லவ் ஸ்டோரி இல்லை சார். லவ் ஸ்டோரி நான் ஒன்று சொல்லிட்டுங்களா? லவ் ஸ்டோரினா 2 சைடு லவ் கிடையாது. 1 சைடு லவ் பண்ணாலும் அது காதல் தான். 1 சைடு லவ் பண்ணாது யார் இருப்பா? நீங்கள் என்ன கதை கட்டிட்டு இருக்கீங்க? 1 சைடு லவ் பண்ணதே இல்லையா நீங்கள்? இல்லை சார். உங்கள் வயசு என்ன? 18. 18 78? 18 தான் சார். உங்கள் வயசில் எத்தனை காதலிச்சிங்க? என்னமோ ஒன்று காதல் ஸ்டோரியை பற்றி சொல்லுங்கள். கல்யாணம் ஆச்சா இல்லையா? ஒரு தடவை கூட இல்லை சார். ஒரு தடவை கூட ஆகல சார். எல்லாத்துக்கும் கண்டென்ட் இது பண்ணுறாரு, கிரியேட் பண்ணுறாரு. ஆனால் இதில் ஒன்று என்ன தெரியுங்களா? நீங்கள் நான் சிரிப்பேன்னு நினச்சிட்டு நீங்கள் பண்ணுங்க, சுத்தமாக சிரிக்கவே மாட்டேன் நான். ஏன் சார்? சிரிக்க மாட்டேன் நான். அதுவே வந்து சாங்குக்கு இப்போ சிரிச்சதே நான் கண்டென்ட்டுக்கு தான் சிரித்தேன். நிஜமாலாம் சிரிப்பு வரல. நீங்கள் பேசுறது எல்லாமே இரிட்டேட்டிங்காக இருக்குது. நீங்கள் வந்து படத்தில் ஜெயிச்சு பெரிய காமெடி ஆக்டர்லாம் ஆகிடலாம் நினச்சிட்டு பண்ணாதீங்க சார். புத்திசாலித்தனமாலாம் நினைக்காதீங்க. தண்ணி சாப்பிட்றீங்களா சார்? தண்ணி சாப்பிடுங்க சார். உங்களுடைய லட்சியம் என்ன? சினிமாவில் ஜெயிக்கணுங்கிறதா? மூலிமா வாய்ப்புகள் கிடைச்சா போகலாம் சார். நான் தான் எஸ்பிபி அடுத்த ஃபீல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன்ல சார். பாருங்க, கண்டென்ட் கொடுத்தோன்னே அப்படியே பாயிறாரு பாருங்க. எஸ்பிபி இடத்துக்கு நான் தான் போகணுன்ட்டு. சார் கண்டென்ட் கொடுங்க, தப்பு கிடையாது. காமெடி பண்ணுங்கள், ஃபேமஸ் ஆகணும்னு எதனா பேசுங்க, தவறே கிடையாது. கொஞ்சம் பர்சனலையும் பற்றி பேசுங்க. லவ் ஸ்டோரி சொல்கிறதுல என்ன இருக்குது? லவ் இல்லை சார். ஸ்டோரி வேணா இருக்குது சார். லவ் எல்லாம் இல்லை சார். சரி, நீங்கள் ரொம்ப கேட்குறதால ஒரு லவ் ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன் சார். அது உங்கள் லவ் ஸ்டோரியா இல்லை உங்கள் ஃப்ரெண்டு லவ் ஸ்டோரியா? என் லவ் ஸ்டோரி தான் சார். சொல்லுங்கள். சுமார் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி சார், ஒரு பொண்ணு சார் பார்த்தேன் சார். அப்படியே அங்கேருந்து அண்டர்கிரவுண்ட்லேருந்து அப்படியே கேமரா இருக்கணுமா? இல்லை, அப்படி தான் படத்தில் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க. அப்படியே கேமரா அப்படியே இறக்கணும், அப்படியே பூலாம் அப்படியே இது பண்ணணும், அப்புறம் பின்னாடி அப்படியே கேமரா கொண்டு வரணும், காற்றுலாம் அப்படியே வீசும் சார். சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சார், இந்த சினிமா பாட்டு புத்தகங்கள் இருக்குல்ல சார், அந்த பாட்டு புத்தகங்களை வச்சு பாட்டு பாடுறதுல எனக்கு ரொம்ப விருப்பம் அதிகம் சார்.
அப்போத்தி வரக்கூடிய அந்த ஒரு ₹2 கிடைக்கும். ₹2 வந்து பார்த்தீங்கன்னா, திருடா திருடி, ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு புத்தகங்கள்லாம் கிடைக்கும். அந்த பாட்டு புத்தகங்கள் வாங்கி அதில வரக்கூடிய பாடல்கள பாடி, பள்ளியிலயும் சரி, வீட்லயும் சரி. பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா, புத்தக பை கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு புக்கெல்லாம் வச்சு பாடிட்டு இருப்போங்க சார். அப்படி பாடும்பொழுது என்னுடைய பாடல்கள்ல நெறைய கிளாஸ் கேர்ள்ஸ் வந்து மயங்கிட்டாங்க சார். மயங்கிட்டு அவங்கலாம் வந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆண் குரல்ல பாடுறேன். நீ ஆண் குரல்ல பாரு, நான் பெண் குரல்ல பாடுறேன். நம்ம 2 பேரும் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு நாங்க வந்து இருப்போங்க சார். அப்படி பாடிட்டு இருக்கும்பொழுது, அந்த பாடல்கள்ல வர ஹீரோவா என்ன நான் நெனச்சுக்கிறது உண்டு. அந்த பாடல்ல வர ஹீரோயினாவும் அவங்கள நெனச்சுக்க வைக்கிறது உண்டு. நெனச்சுக்கிட்டு அது மாரி ஜாலியா பாடிட்டு இருப்போங்க சார். அதுதான் சார் என்னுடைய லவ். ஜாலியானா புரியல. இல்லைனாங்க சார், இப்போ இந்த ஜெயம் படத்துல ஒரு பாட்டு வரும். அது வந்து காதலா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா? அத மட்டும் சொல்லுங்க. அதுதான் சார் அது அத பிரிச்சு பார்க்கறதுக்கு தெரியல சார். அந்த ஹீரோயினா அவங்கள நெனச்சுப்பாங்க. ஹீரோவா என்ன நெனச்சுக்கிட்டு, அந்த பாட்ட வந்து நாங்க மெமரி பண்ணிக்கிட்டு அப்படியே பாடிட்டு இருப்போங்க சார். இதான் லவ் ஸ்டோரி. அவ்வளோதான் சார் லவ். சரி, நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேங்க சார். புரியல. ஒரு தனியார் பள்ளியில ஆசிரியரா இருக்கேங்க சார். வாத்தியாரா? எஸ் சார். மேத்ஸ் டீச்சர் சார். மேத்ஸ் டீச்சரா? என்ன படிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி பிஎட் மேத்ஸ் சார். எம்எஸ்பிஎஸ். அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க? எப்படி சார்? இப்படி பாட்டு பாடுறதெல்லாம்? இது ஹாபி சார். புரியல. பொழுதுபோக்கு சார். உண்மையாவே நீங்க டீச்சரா? சத்தியமா சார். ஏன் சார் ஷாக் கொடுக்குறீங்க சார்? நம்ப முடியவில்லையா சார்? எந்த ஸ்கூல்ல டீச்சரா இருக்கீங்க? ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல சார். மாசம் சேலரி அது தராங்க சார். எவ்வளோ? குறைவான சம்பளம் தான் சார். எத்தனை வகுப்பு வரைக்கும் பார்க்குறீங்க? நான் சின்ன கிளாஸ் பார்த்துருந்தேங்க சார். இப்போ 9, 10 வகுப்புகள் ஒரு 4, 5 வருஷமாகவே 9th, 10th எடுக்கு. 9th, 10th. எஸ் சார். எப்படிங்க அது வந்து ஒரு வாத்தியாரா, ஸ்கூல் வாத்தியாரா இருந்துட்டு இப்படி பண்ணுறீங்க சார்? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்னு என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? இல்லைங்க சார், நீங்கள் வந்து ஒரு ஒரு வாத்தியாராக இருக்கீங்க. ஒரு வாத்தியாருக்கான மரியாதை எவ்வளோ பெரிய ஒரு இடத்துல வச்சுருக்கோம். நீங்கள் இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க, பைத்தியம் மாதிரி பாடுறீங்க. இப்போ நீங்கள் பண்ணுறத பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கெட்டுற மாட்டாங்களா? உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸு? அதாவது நான் பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னுடைய கிளாஸுக்கு வந்து பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏய் முத்து சார் கிளாஸ்டா மிஸ் பண்ணாமல் போகணுன்ட்டு நிறைய பேர் வராங்க சார். இதுக்கு முன்னாடி பிடி பீரியட் வந்துச்சுன்னா பிடி பீரியடுக்கு போயிடலான்னு ஓடுற பசங்க கூட, ஏய் சார் பீரியடா நம்ம கட் அடிக்காமல் போகண்டான்னு அதிகப்படியாக வராங்க சார் என் பீரியடுக்கு. அப்போ நீங்கள் வந்து எல்லா வாத்தியாரும் இதே மாதிரி பண்ணணும்னு சொல்ல வரீங்களா? எல்லா வாத்தியாரையும் இப்படி பண்ண சொல்ல சார் நான். அதுமாரி பண்ணால் மாணவர்களுடைய மனசை நம்ம சீக்கிரமாக கவர்ந்துட முடியுன்றத சொல்கிறேங்க. நீங்கள் பண்ணுற வீடியோ பார்த்தா மாணவர்களுடைய மனசை கவர்ற மாதிரி இருக்கும். எஸ் சார். பசங்க இப்போ மானபங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இல்லை சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நான் வந்து ஊரில் டியூஷன் எடுக்கிறேன் சார். நம்ம ஊரில் டியூஷனும் எடுக்கிறேங்க சார். என்னங்க சார், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்னமோ நீங்கள் சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் வந்தவொடனே உங்களை பார்த்தா பைத்தியம்னு நினச்சிட்டேன். அது ஆனால் நீங்கள் வாத்தியாரும் எனக்கு தெரியாதுங்க சார். அவர் கூட வந்து ஒரு இதாக நினச்சிட்டோம். உண்மையாகவே எங்களுக்கு நீங்கள் டீச்சர்னு தெரியாது. எஸ் சார். டியூஷன் வேறு எடுக்கிறீங்களா? ஊரில் எடுக்கிறேங்க சார். இப்போ அந்த டியூஷன் பசங்களாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தான் சார் நம்ம வீடியோஸ் போடுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூல காரணமாக இருந்தாங்க சார். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாணவர்களை வச்சு அவங்க கலை நிகழ்ச்சிகள்லாம் வச்சு பண்ணுற மாதிரி தான் சார் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். ஸோ யூடியூப்பில் அதை நம்ம லோட் பண்ணோம். ஸோ பண்ண வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியூஸ் போகவே இல்லை. ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன ஆயிடுச்சுனாக்கா, என்னடா இது சார், என்ன சார் நம்ம மட்டும் வீடியோ போடுறோம், 100 பேர் கூட பார்க்க மாட்டாங்க, எதுக்கு சார் அதை வேறு போட்டுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக பசங்க போட்டுன்னு. அப்புறமா வந்து கொஞ்சம் சலிப்பு ஏற்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் இந்த விஜய் டிவியில் வந்து தமிழோடு விளையாடு, ஒரு வார்த்தை 1 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ப்ரோக்ராம் வருங்க. அதெல்லாம் வந்து அதை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 100 வியூஸ் 200 வியூஸ்லாம் வந்து வரத்து மாத கணக்கில் ஆகும். ஸோ அதை பார்க்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் என்ன ஆச்சுனாக்கா, என்ன சார் நம்ம என்ன போட்டாலும் வீடியோ வரமாட்டேது சார், போங்க சார், எல்லாத்தையும் டெலிட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டெலிட் பண்ண வச்சிட்டாங்க. என்னுடைய இன்ஸ்டாவிலே வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய கூகுள் பேவாகட்டும், என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆகட்டும், என்னுடைய யூடியூப் சேனல் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வச்ச பேர் வந்து மாணவர் மன்றம் அப்படின்றது தான். அதுக்காக வச்சோம்னாக்கா, ஸோ மாணவர்களுக்காக அந்த சேனல். ஸோ இன்கேஸ் என்னுடைய டியூஷன் நேமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாணவர் மன்றம் தான் வச்சோம். ஸோ எல்லாமே வந்து மாணவர்களுக்காக நம்ம இருக்கணும் அப்படின்ற பேஸில் தான், கான்செப்டில் தான் அதை வந்து வச்சது. ஸோ என்ன ஆச்சுன்னா, ஸோ மாணவர்களை பேஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னும்பொழுது அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போகலை அப்படின்றதால ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து கொஞ்சம் கவலை ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வேணாம் சார், டெலிட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு பசங்க சொன்ன அப்புறம் ஸோ எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிவிட்டு வேறு எதனா புதுசாக பண்ணலாம் அப்படின்னப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க சார், கொரோனா முடிஞ்சு.
இந்த வேலைலாம் நாங்கள் கொரோனா லீவ் பீரியடில் செஞ்சுட்டு இருந்தோம். சரி முடிச்சுட்டு வேறு எதனா பண்ணலாமா அப்படின்னு சிந்திக்கிறதுக்குள்ளார ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு, ரீஓப்பனிங் ஆகிடுச்சு. ஸோ சரி என்னடா பண்ணுறதுன்னா அப்புறம் பசங்கள்லாம் அவன் தனியாக போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பசங்களை கூப்பிட்டு நம்ம வீடியோஸ் பண்ணுறதுக்கும் இது இல்லை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்து சாதாரணமாக ஒரு பாட்டு மட்டும் நம்ம போட்டோங்க சார். அப்போது பேட்டா மூவி சாங், ரஜினி சாரோட பேட்டா சாங் வந்து கொஞ்சம் போயிட்டு, எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னாக பாரு, முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு, தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு ஊரு, நியாயம் இருந்து எதிர்த்து வரியா, ஒன்ன மதிப்பேன் அது என் பழக்கம், காலை இழுத்து உயர நினைச்சா கெட்ட பழசாரிடியா இடிக்கும். கெத்தா நடந்து வர்றான், எல்லாம் நடந்து வர்றான். இந்த பாட்டு தான் சார் போட்டேங்க சார். ஸோ போட்டுட்டு இதை வந்து சரி சும்மானா நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் இதை போட்டுட்டு வித்தின் ஒரு 2 நாள் தாங்க சார் ஆகும். சனி ஞாயிறு போட்டுட்டு திங்கக்கிழமை வந்து நான் வந்து ஸ்கூல் போகிறேங்க சார். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஆக்சுவலாக இப்படி குட் மார்னிங் வைக்கிறவன் என்னை பார்த்த உடனே, சார் எவன்டா மேல எவன்டா கீழே வணக்கம் சார் அப்படின்னா. அதுதான் சார் என்னுடைய வீடியோஸை நான் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதுக்கு நான் ஆனந்தமான ஒரு தருணம்னு அதை சொல்லலாம் சார். ஸோ வந்து ஒரு பையன் வந்து நம்ம பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு போகிறான். ஸோ நீங்கள் சொல்லலாம் மாணவ சமுதாயம்ன்றது ஒழுக்கத்துக்கு இல்லாமல் ஒரு வணக்கம் வச்சுட்டு போகிறானே, அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்கலாம். ஸோ அந்த பையன் எப்படிப்பட்ட பையனாக்கா, ஆசிரியர்களை பார்த்தா பயந்து ஒதுங்கி போகிற பையன் வந்து நம்மக்கிட்ட ஜாலியாக ஒரு வணக்கம் வச்சுட்டு போகிறானேன்னும் போது எனக்கு ஆனந்தமாக தான் இருந்தது. நீங்கள் ஜாலியாக வணக்கம் வைக்கிறத விட்டுருங்க. ஜாலியாக வணக்கம் வைக்கிறது உங்களுடைய சந்தோஷத்தை தான். நீங்கள் சொன்னது வந்து உங்களுடைய சந்தோஷமான தருணம் விட்டுருங்க. ஆனால் வந்து ஏற்கனவே மாணவர்கள் இன்றைக்கி வந்து இன்றைய நிலையில் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து ஏற்கனவே வந்து சினிமாவில் வந்து மூழ்கி போயிருக்காங்க. சினிமாவிலையும் சரி, பசங்க கூட சுற்றுறது, தம் அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, இதில் வந்து ஆல்ரெடி நிறைய மூழ்கி போயிருக்காங்க. அதுலேருந்து உங்களுடைய வீடியோ வந்து எதாவது விடுவிக்கணும், அடுத்த படிப்பு சம்மந்தமாக நீங்கள் பண்ணிருக்கலாம்ல. உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் எதுக்கு வந்து நீங்களும் எதுக்கு வந்து அந்த பக்கத்துலேயே சினிமா பக்கமே தள்ளுறீங்க? சினிமா வந்து நானே சினிமா துறையில் இருக்கேன். எனக்கு சினிமானா எனக்கு உயிர். ஆனால் வந்து அதுக்கு ஒரு வயசு இருக்குது சினிமாவுக்கு. எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இருந்தாலும் அந்த வயசு 18 வயசு ஒரு 20 வயசு தாண்டினா தான் அடுத்தடுத்து இது பண்ண முடியும். நானே வந்து படிக்காத எடுத்த உடனே நான் வந்து சினிமாவுக்கு வரலை. யாருமே அப்படி வரமாட்டாங்க. எல்லாருமே சினிமாவில் இருக்கவங்க எல்லாம் படிச்சுட்டு தான் வந்தாங்க. ஆனால் படிக்கும் போது அவங்களுக்கு ஏன் நீங்கள் சினிமாவோட இதை ஊட்டுறீங்க? அந்த பாடலோ நம்ம சின்ன பசங்க அவசியம் இல்லை சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசு 2 வயசு 3 வயசு குழந்தைங்கிட்டே செல்ஃபோன் இருக்குது. இப்போ நம்ம தான் அதுதான் நீங்கள் அது உங்களுடைய வியாபாரங்க. 2 வயசு 3 வயசு குழந்தைக்கு வந்து செல்ஃபோன் இருக்குது. அப்போ வந்து செல்ஃபோனை வச்சு தான் நம்ம சம்பாதிக்கணும், இதில் வச்சு தான் நம்ம ட்ரெண்ட் ஆகணும். அப்போ வந்து செல்ஃபோன்லேயே நீங்கள் வந்து வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு பார்க்குறீங்க. அது வியாபாரம்னு சொல்லலாம்ல. இல்லை இப்போது நான் ஒருத்தனால இப்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். நீ ஒரு ஆசிரியராக இருக்கியே, நீ சமுதாயத்துக்கு நல்ல கருத்துக்களை சொன்னீங்கன்னா அதை மாணவர்கள் கேட்பாங்கல்ல, ஏன் நல்ல கருத்தை விட்டு இதை சொல்கிற அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் வந்து நல்ல கருத்தை சொல்லி மாணவர் கேட்கணுங்கிறதே கிடையாது. நீங்கள் கெட்ட கருத்தை சொல்லாதான் இருந்தால் போதும். இல்லை சார், இப்போது நான் ஏதாச்சும் இப்போது ஒரு சமுதாயத்தில் நான் என்னுடைய கருத்தை சொல்கிறதுக்கு பதிவு பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கா இல்லையா சார்? இருக்குது. எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த எல்லாத்துக்குமே இருக்காது. எனக்குன்னு எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட கருத்து சுதந்திரம். அந்த இடத்துல சுதந்திரமா நான் என்னுடைய கருத்துக்களை சொல்றேன், பதிவு பண்றேன். அதை பதிவு பண்ணும்போது பார்க்கறதும் பார்க்காததும் இல்லை அதை தள்ளி விட்டுட்டு ஸ்விப் பண்றதுக்கான நமக்கு இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துக்குமே வந்து வசதிகள் இருக்குது. ஒருத்தர் நமக்கு பிடிக்கலன்னா பிளாக் பண்ணிட்டு போகலாம், ஒருத்தர் நமக்கு பிடிக்கலன்னா ஸ்விப் பண்ணிட்டு போகலாம். அதுக்கான அதிகாரம் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட இருக்குது, நம்மளுடைய செல்லில், நம்மளுடைய ஆப்ஷனில், நம்மளுடைய ஐடியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, என்னுடைய வீடியோஸை பார்த்துட்டு அந்த வீடியோஸுக்கு கமெண்ட் பண்ணுறார் ஒருத்தர். பண்ணுறார் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து ஒரு தளபதியோட பாடலை வச்சேன். இளைய தளபதியோட பாடல்கள் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இளைய தளபதியோட பாடல்களை தான் நீங்கள் அது இளைய தளபதினாலே வந்து நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க. எஸ் சார். விஜய் அவங்கள வந்து நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க. அது எல்லாருமே ஒரு சில இதுக்காக, அவங்கவுங்க தேவைக்காக, அவங்க சுய இதுக்காக. இப்படி ஒரு மனிதரை வந்து எவ்வளோதான் கஷ்டப்படுத்துவாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. சரி, இப்போ அது மாதிரி அவருடைய பாட்டை நான் போட்டேங்க சார். போட்டுட்டு ஒரு 10-12 லைன் கிட்ட ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறார். என்ன பண்ணுறாருன்னா, ஏண்டா உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திட்டி ஒரு பக்கம் அளவில் ஒரு பக்கம் எழுதலாம். அதை வந்து A4 ஷீட்டில் நம்ம எழுதணும்னா ஒரு 12 வரி கிட்ட வரும். அந்த 12 வரி கிட்ட எழுதிட்டு 13வது வரியில் அவர் சொல்கிறார், உனக்கு வேலை வெட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சிம்பிளாக அவருக்கு என்ன ரிப்ளை பண்ணேன்னா, ஏன்னா இந்த 13 வரி எழுதுகிற அளவுக்கு உனக்கு ஃப்ரீ ஆகுதாண்ணா, உனக்கு வேறு வேலை இல்லையானான்னு கேட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறேன்னா, என்ன
அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாவிலே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐடி கொடுத்துருக்கேன், நான் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி என்னப்பா நான் கமெண்ட் பண்ணாக்கா நீ வந்து திமிரா வந்து உங்களுக்கு வேறு வேலை இல்லையான்ட்டு பதில் பண்ணுறேன். ஏன்னா உனக்கு நீக்கு வேறு வேலை இல்லையாடா வீடியோ போடுறியான்னு என்ன கேட்குறீங்கன்னா, இந்த 13 வரி டைப் பண்ணுற அளவுக்கு உனக்கு வேலை இல்லாமல் தான் இதை பண்ணிட்டு இருக்கியா? ஏன்னா நீ அதை பிடிக்கல இல்லை ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போகலாம், டெலிட் பண்ணி விட்டு போகலாம், என்னை பிளாக் பண்ணி விட்டுட்டு போகலாம் இல்லைங்களா? ஸோ அது தேவையில்லாமல் நீங்கள் பார்த்துட்டு அதை கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் என்னுடைய கேள்வி. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுற வீடியோக்கு பேட் கமெண்ட் தான் அவங்க கொடுப்பாங்க. பின்ன வந்து இப்போ வேற லெவலில் இருக்குது, அடுத்த இசைஞானி இளையராஜா அவர்கிட்ட போய் இது இப்போ பாடுங்க அடுத்த டியூனில் அப்படின்னா சொல்லுவாங்க, அப்படியே கமெண்ட் அடிப்பாங்க. இப்போ என்ன கூட நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சு வீடியோ போடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏன் நான் அதை ஆஃப் பண்ணல தெரியுங்களா? ஏன் ஆஃப் பண்ணல? எப்படி எனக்கு பாட்டு பாட உரிமை இருக்கோ அதே போல் அவங்களுக்கு விமர்சனம் பண்ண உரிமை இருக்குது. ஸோ கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க தெரியப்படுத்த அப்போ தான் அவங்களுடைய கருத்துக்கள் நமக்கு தெரியும் அப்படின்றதுக்காக தான் இன்னைய வரைக்குமே என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணவே இல்லை. ஸோ மக்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம ஏற்றுக்க முடியுமே அப்படின்றதுக்காக தான் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனை நான் ஆஃப் பண்ணவே இல்லை. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. நல்ல கமெண்ட்டும் வருது, கெட்ட கமெண்ட்டும் வருது. கெட்ட கமெண்ட் வரவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண தேவையில்லை. அதில் இருக்கக்கூடிய நண்பர்களே கெட்ட கமெண்ட் பண்ணுறவனுக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ஏன்டா அவரு தான் பாடிட்டு இருக்காரு, நீ ஏன்டா அதை வேலையிட்டு போய் பார்த்துன்னு இருக்க அப்படின்னும் அங்கேயே தான் கேள்வி கேட்குறாங்க. அவர் பாடுறாரு, அவருடைய விருப்பம், நீ ஏன்டா அதுக்கு கமெண்ட் பண்ணுறன்றது அவங்க தான் கேட்குறாங்க. கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க திட்டுறவனும் அதில் இருக்காங்க. ஸோ நல்ல கமெண்ட்ஸை கொடுக்குறவங்களும் இருக்காங்க, கெட்ட கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களும் இருக்காங்க, கெட்ட கமெண்ட்ஸுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணுறவங்களும் அதிலேயே இருக்காங்க சார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கலந்துரையாடல் போல் கமெண்ட்ஸில் இருக்கிறதால நான் வந்து அதை பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அப்போ தான் என்னை பற்றியும் அவங்க தெரிஞ்சிக்க முடியும், அவங்களுடைய கருத்தையும் நான் தெரிஞ்சிக்க முடியும், மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றதை தெரிஞ்சிக்க முடியுன்றதுக்காக தான் கமெண்ட் செக்ஷன் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். சரி, இப்போது நீங்கள் வந்து ஒரு வாத்தியாராக இருந்துக்கிட்டு இப்போது சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான விஷயம் பண்ணுறாங்க, ஃபேமஸ் ஆகிறதுக்கு இல்லை நடிக்கிறதுக்கோ. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்கு நான் நிறைய பண்ணேன், இல்லைன்னு சொல்லலை. நான் வந்து எனக்கு 10வது நான் படித்தேன், 10த்தோட சரி. அதுக்கு மேலே எனக்கு வந்து தகுதி இல்லை. அதாவது அடுத்த கட்ட வேலைக்கு உங்களை மாதிரி வாத்தியார் வேலை எனக்கு இல்லை, இல்லை எனக்கு வந்து ஒரு டாக்டர் வேலையோ கலெக்டர் வேலையோ எனக்கு வந்து கிடைக்கல. ஏன்னா நான் 10வது தான் படிச்சிருக்கேன், எனக்கு எப்படி வேலை தருவாங்க? எனக்கு அந்த வேலை கிடைக்கல. ஆனால் நீங்கள் ஒரு வாத்தியாராக இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து இப்படி இது பண்ணுறீங்க? சினிமாவை போகிற நோக்கத்துலையா இல்லை வந்து இந்த அளவில் பண்ணணுங்கிற இதுலேயே நீங்கள் பண்ணுறீங்களா? ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கலைத்துறை மேலே ஆர்வம் அதிகம் சார். சின்ன வயசுலேருந்தே வந்து கலைத்துறை மேலே ஆர்வம் அதிகம். ஸோ எதனா ஒரு பாட்டு, ட்ராமா, பேச்சு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் கொடுக்குற ஆள் யாருன்னா முத்துவாக தான் இருப்பான். ஸோ ஸ்கூல் டேஸ் முத்துங்கிற பேர் வந்து நானும் நிறைய கேட்டேன். எஸ் சார். ஜிபி முத்து, எஸ் சார். மதுரை முத்து, எஸ் சார். அந்த வரிசையில் செஞ்சி முத்து. எஸ் சார். இருக்கும் சார். நான் வந்து மதுரை முத்து சாரோட மிகப்பெரிய ஃபேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். காமெடி நீங்கள் பண்ணுறீங்களா, அது வந்து அந்த மாதிரி காமெடியை தாண்டி வந்து மதுரை முத்து சார் காமெடி வந்து ரொம்ப ரொம்ப இதாக ஒரு இருக்கும். அவ்வளோ ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் அவ்வளோ சிரிக்க வைப்பார் அவர். அவருடைய காமெடி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அதான் சார். இப்போது கொஸ்டினே மாற்றிட்டேன் சார். எதுனா உனக்கு ஏதாவது ஒன்று அடிச்சு விடுங்க. சரிங்க சார். இப்போ அதுதான் சார். இப்போது கொஸ்டின் மறந்துட்டேன் சார். நான் என்ன எக்ஸாம் எடுத்துட்டு நானா வாத்தியார், நீங்கள் தான் வாத்தியார். அதாவது சொன்னீங்க சிறு வயதுலேருந்தே வந்து எனக்கு அந்த கலைத்துறை மேலே கலைகள் மேலே ஆர்வம் அதிகம் சார். ஸோ அதனுடைய உச்சகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் உச்சகட்டமா சார், உச்சகட்டம்லாம் சொல்லாதீங்க, வேற ஏதாவது அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. அதனுடைய முன்னேற்றம்னு வச்சுக்கலாமா சார்? ஸோ அதனுடைய முன்னேற்றம் தான் சார் இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு கானக்குயிலாக நிற்கிறேங்க சார், அப்படி வச்சுக்கலாம் சார். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ்லாம் போடுறத எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு கொஞ்ச நாட்கள் வந்து நான் வந்து பார்வையாளராக இருந்தாங்க சார். ஸோ நிறைய பேர் போடுற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ பார்த்து இருந்துட்டு நம்ம ஏன் இது போல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சிந்திச்சேங்க சார். ஸோ சிந்திச்சு அதனுடைய விளைவு தான் சார் வந்து உங்கள் முன்னாடி ஒரு பாடகை நான் நிற்கிறேங்க சார். பார்த்தீங்களா, நீங்கள் பண்ணுற இன்ஸ்டாவில் பண்ணுற வீடியோலாம் பார்த்து அதுக்கு ஆனால் பின்விளைவு எந்த அளவுக்கு வந்து நிற்கிது பார்த்தீங்களா? இப்போ வந்து அதில் நீங்கள் பண்ணுற வாத்தியார் வேலைக்கு வந்து வருமானம் பத்தாததுனால நீங்கள் இது பண்ணுறீங்களா, அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை சினிமாவில் வாய்ப்பு தேடி பண்ணுறீங்க அப்படி எடுத்துக்கலாமா, எப்படி எடுத்துக்கலாம்? இரண்டும் உண்டு சார். பணமும் வேணும்,
சினிமாவில் வாய்ப்பும் வேணும் சார். உங்கள்கிட்ட பாட்டு கேட்குற எங்களுக்கு உயிர் வேணும்ல, பாட்டு பாடியே கொண்டுருவீங்களாட்டுக்கு. சில இழப்புகள், ஒருத்தருடைய இழப்பில் தான் சார் ஒருத்தருடைய உயர்வு இருக்கும். பரவாயில்லங்கிறீங்க. எனக்காக சமுதாயம் வந்து அந்த தியாகத்தை செய்யட்டும் சார். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சரி, அதுதான் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி போயிட்டுருக்கு? அதான் வருமான பிரச்சனை. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி வந்தீங்க இந்த இடத்துக்கு? எவ்வளோ அடிபட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். சீரியஸாக அப்படியே பேசலாமா சார்? சீரியஸாக இருக்கிறத அப்படியே சொல்லிடலாமா சார்? இருக்கிறத சொல்லிவிடுங்க. ஏன்னா இப்போ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னொடனே நீங்கள் உடனே செஞ்சிலேருந்து பஸ் ஏறி அந்த கண்டக்டர் நிறுத்தவே இல்லைங்க, அப்படியே வரும்போது அங்கேருந்து ஓடி வந்தேன், இங்கே பஸ்ஸில் கூட்டத்தில் இடிச்சிக்கிட்டு அந்த ஆண்டி காலை விட்டு மிரிச்சிக்கிட்டு பக்கத்தில் ஏறி உட்காந்து அப்படி அதை சொல்லாதீங்க. அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்னா நிஜமாக கஷ்டப்பட்டு வந்ததை சொல்லுங்கள். என்னுடைய பின்னணி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சிறு வயதிலேயே வந்து அப்பா வந்து இல்லைங்க சார். ஸோ நான், அம்மா, அண்ணன் 3 பேர் தான். ஸோ சிறு வயதுலேருந்தே நாங்கள் வந்து அம்மாவோடைய தாத்தா வீட்டில் தான் இருந்தோம். தாத்தா பாட்டி வீட்டில் தான். அம்மாவுடைய தாத்தா வீட்டில் சரி, இருந்தீங்க அம்மாவோடைய அப்பா வீட்டில் என்னுடைய தாத்தா பாட்டி. பார்த்தீங்களா? இல்லை நீங்கள் ஆரம்பத்தில் காமெடி பண்ணீங்கல்ல, Yes sir. அதுலலாம் சிரிப்பு வரல. இப்போ நிஜமாக சொல்லும் போது டங்கு சிரிப்பு வருது, அதில் தான் சிரிப்பு வருது. அதான் அப்பா இல்லைங்க சார். நாங்கள் வந்து சின்ன வயசுலேயே வந்து தாய் மாமா வீட்டில் தாங்க சார் வளர்ந்தோம். எனக்கு வந்து 3 மாமாக்கள் இருக்காங்க சார். ஒரு அண்ணன், அம்மா, நான், அவ்வளோதான். சின்ன வயசுலேருந்தே மாமா வீட்டில் வளர்ந்த ஒரு பையன். அதே மாதிரி இது நானும் சொல்லிக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா கூட பிறந்தவர், எங்கள் அம்மா கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்கார். எங்கள் அம்மா கூட பிறந்த தம்பி, அவர் வந்து எங்களுக்கு தாய் மாமா. ஆனால் வந்து அவர் வந்து ஆக்சுவலாக வந்து தாய் மாமா கிடையாது, அவர் வந்து ஒரு நாய் மாமா. ஏன்னா நான் எங்கேனாவது போயிட்டு வெளில வந்தேன்னு வச்சுக்கோங்களா, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன்னா குடிச்சிருக்கேண்ணா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு மோந்து பார்ப்பார் அப்படின்ட்டு. யோ என்னையா இப்படி மோந்து பார்க்குற அப்படின்னோடனே அந்த நாய் மாதிரி மோந்து பார்க்கறதுனால நான் தாய் மாமா இல்லை நாய் மாமான்னு அப்படி சும்மா காம முடியும். இப்போது எங்கள் மாமாங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசுலேருந்தே எங்களை வந்து அவங்க வந்து கல்யாணம் ஆகாது இருந்தாங்க. அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி நாங்கள் பிறந்ததால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகள் புரியல. அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. எங்கள் அம்மாவுக்கு தான் கல்யாணம் ஆகிட்டு குழந்தைங்க பிறந்துச்சு. உங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகுறதுனால தாங்க நீங்கள் பிறந்தீங்க. இப்போ எங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகள் போல தான் சார். அப்போ இவர் வந்து நிஜமாக கண்டென்ட்டுக்கு நீங்கள் பேச வேணாங்க, நிஜமாக நீங்கள் பேசிங்கனாலே ஏகப்பட்ட காமெடி வரும் போல இருக்கு. ஆள் உண்மையாகவே பைத்தியம் மாதிரி தாங்க இருக்காரு. ஸோ என்னதான் மாமாக்கள் வந்துக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா பண தேவை அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதால் வந்து பணத்தால் வந்து நான் ரொம்ப அடிபட்டேன் அப்படின்னு சொல்லலாங்க சார். ஸோ ஒரு நினச்ச பள்ளியில் படிக்க முடியல. ஸோ கிடைச்ச பள்ளியில் தான் படிக்க முடியுது. ஸோ கிடைத்த பள்ளியில் படிச்சு நினச்ச பள்ளி எது, கிடைச்ச பள்ளி எது? நினச்ச பள்ளின்னு பார்த்தா நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கான்வென்ட்டுக்கு போகணும், ஷூ டை எல்லாம் மாட்டிக்கிட்டு போகணும் அப்படின்ட்டுலாம் ஆசைப்பட்டது உண்டு. அது எல்லாரும் நினைக்கிறதா எல்லாத்துக்கும் கிடைச்சது இல்லையா, இது ஒரு பெரிய விஷயம். அது ஆனால் அது அப்போதைக்கு எனக்கு அது கிடைக்கலைங்க சார். அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காத இருக்காங்களா, அவங்கள என்ன சொல்லுவீங்க? சாப்பாடு கிடைக்காத சாப்பிட்றாங்களா, அவங்களாம் என்ன பண்ணுவீங்க? சார் அப்போதைக்கு இருந்த சூழ்நிலை எனக்கு சாப்பாட்டை விட கல்வி தான் சார் முக்கியமாகப்பட்டது. பீஜமுடு டான் 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 டான். அது ஓகே தான். நைஸ். இந்த பாயிண்ட் படிக்கும்போதும் சரி அரசு பள்ளியில் தாங்க சார் படித்தேன். அரசு பள்ளியில் தான் படித்தேன். படிக்கும்பொழுதும் சரி ஒரு நல்ல மாணவன் அப்படின்னக்கூடிய பேரோடு தான் வாங்கினேன். ஒரு நல்ல மார்க்கோடு தாங்க சார் ஸ்கோர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க சார் அரசு பள்ளியிலேயே. ஸோ அதுக்கப்புறம் காலேஜஸ் போகணும், இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை, எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதெல்லாம் வந்து வருஷத்துக்கு வருஷம் மாறிக்கிட்டே இருந்தது. ஆனால் கரெக்டாக 12th படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. என்னுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் என்னன்னு கேட்டால் கூட எல்லாருமே சின்ன வயசுல என்ன சொல்லுவேனாக்கா, முத்து சார் எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் கோல்டு மெடலிஸ்ட் லண்டன் டு ரிட்டன் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் புக்கில் எல்லாத்துலேயுமே எழுதி வைப்பேன். எல்லா புக்லேயும் எழுதி வைப்பேன். வீட்டில் செவுரு எல்லாத்துலேயுமே அதை வந்து எழுதி வைப்பேன். அந்த அளவுக்கு வந்து மெடிக்கல் துறையை வந்து நான் வந்து விரும்பினாங்க சார். டாக்டர் ஆகணும், டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலை, விதியினுடைய விளையாட்டு, ஆண்டவனுடைய கட்டளை, அது கிடைக்காம போச்சுங்க சார். ஸோ அதுக்கப்புறம் பாதைகள் எப்படியோ விதியோட விளையாட்டு, ஆண்டவன் கட்டளை. இப்போ உங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு வரும்னு நினைக்கிறாங்க. எல்லாம் பட டைட்டிலும் படத்தோட பற்றியே பேசுகிறீங்க, வாய்ப்பு வந்துடும். ஸோ அது இப்போது அது எல்லாமே மாறி போய் ஏதோ ஒன்று படிக்கணும்னு போய் கடைசியாக சீட்டு எதுவுமே கிடைக்காம, சரி மேக்ஸ் தான் இருக்குது, மேக்ஸ் தான் படுறான்ட்டு அது விடுங்க. இங்கேருந்து இப்போ செஞ்சிலேருந்து இங்கே சென்னை வரும்போது கிடைச்சிதா சீட்டு? ஒரே மழையில் சரியான மருவத்தூர் வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்தேன் சார். மருவத்தூருக்கு அப்புறம் சீட்டு கிடைச்சிது சார். சரி, ஓகே. அதில் கூட விதியோட விளையாட்டு இருக்குங்க சார். என்ன விளையாட்டு? சீட்டு கிடைக்காம பண்ணிச்சு சார்.
சரி சரி. அதுக்கப்புறம் மருவத்தூர் வந்ததுக்கப்புறம் சீட்டு கிடச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவன் அம்மாவோட அருள் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம்.